வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிளாக் பாம்ஃப்ரெட்டோட தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 10லேருந்து 15 காஷ்மீரி சில்லியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியையும் ஊற வச்சுக்கோங்க. இது கூட ஒரு லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு வச்சுருக்க புளியையும் மிளகாவையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவை இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா மீனோட நல்லா ஒட்டும். அடுத்து மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். மீனோட எல்லா சைட்லேயும் மசாலா நல்லா படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீனில் மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் மினிமம் 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் மசாலா மீனில் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் மசாலா நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மீனை நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி டவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு டவா எடுத்துக்கோங்க. டவா நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் மசாலா தடவி வச்சுருக்க ஒரு மீனை அதில் போட்டுருங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுருங்க. கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். மீன் பாதி வெந்ததும் அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தேங்காய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக வரும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.